ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பீஸா நம்ம வீட்லேயும் கடையில் வாங்கின மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கடையெல்லாம் வாங்கினா பீஸா என்ன ரேட்டு சொல்கிறாங்க, ஆனால் நம்ம வீட்டில் அந்த அளவுலாம் காசாகாது. கம்மி காசு செலவுலேயும் ரொம்ப டேஸ்ட்டான பீஸா செய்யலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ப்ரெட்டு நல்லா மொறுன்னு வெந்திருக்கும். உள்ளே நம்ம சீஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி உருகி வந்திருக்குன்னு. இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன வேணும்னு பார்த்துடலாமா? இதுக்கு பீஸா பேஸ் எல்லா கடையிலையும் கிடைக்குங்க. இது 2 பீஸ் இருக்கும், 30 ரூபா தான். இது டேட்டை பார்த்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி சீஸ் அமுல் சீஸ் எடுத்திருக்கேன். மொசரிலா கிடச்சா வாங்கிக்கோங்க. இது சில்லி சாஸ். இந்த சாஸும் கண்டிப்பாக வேணும். ஓரிகோனோ இதுவும் கண்டிப்பாக வேணுங்க. அதே மாதிரி டொமேட்டோ கெச்சப், இது 3 போதுங்க. அப்புறம் காய் நான் குடமிளகாய், வெங்காயம், தக்காளி இது மட்டும்தாங்க எடுத்திருக்கேன். பீஸா சாஸ்ன்னு நமக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். அது வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம். நான் அது இல்லை, அதனால் சில்லி சாஸும் டொமேட்டோ கெச்சப்பும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுவே போதுமானதாக இருக்கும். சில்லி சாஸ் எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவு கெச்சப்பும் எடுத்துக்கோங்க. எடுத்து 2ஐயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பீஸா சாஸ் ரெடி ஆயிரும். நான் 2 பேஸ் தானே வச்சுருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி இது 2ஐயும் கலந்துக்க போகிறேன். நீங்கள் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி பீஸா செஞ்சு பாருங்கள். அப்புறம் கடை பக்கமே போக மாட்டீங்க. பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் வாங்கணுன்னா வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. நீயே செஞ்சு கொடு அப்படி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம இந்த சாஸ் கலந்து வச்சாச்சு. இப்போ ரெடி பண்ணிடலாம். ஒரு பேஸ் வச்சுருக்கேன். இதில் நம்ம கலந்து வச்ச சாஸெல்லாம் எடுத்து ஊற்றிடலாம். ஃபுல்லுமே ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி சாஸ் எல்லாம் தடை விட்டுக்கலாம். இது மேலே கொஞ்சம் ஓரிகனோவும் நம்ம போட்டுக்கணும். இது தாங்க ஸ்மெல்லு, அந்த பீஸா ஸ்மெல் அவ்வளோ அருமையாக கொடுக்கும். இது எல்லா கடைகளையும் கிடைக்குங்க. இது மட்டும் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பீஸா நம்ம கடையிலே வாங்கவே வேணாங்க. இந்த சாஸும் இந்த ஓரிகனோவும் சீஸ் இது 3 இருந்தாலே போதுங்க. பீஸா பேஸ் மட்டும் வாங்கிட்டு நம்ம வீட்டில் அருமையாக செஞ்சிடலாம். இப்போ இந்த வெஜிடபிள் 3 நான் வைக்கிறேன். நீங்கள் வேறு காய் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வைங்க. ஏன்னா இது 10 நிமிஷம் தான் நம்ம ஸ்டவ்வில் வச்சு எடுப்போம். அதனால் இது 3/4 பதம் வெந்திருக்கும். சாப்பிட நல்லா இருக்குங்க. இப்போ சீஸ் எல்லாம் இப்படி பிச்சு போட்டுறேன். நான் கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. இது மேலேயும் கொஞ்சம் ஓரிகனோவை நம்ம தெளித்து விட்டுறலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது ஸ்மெல்லே சூப்பராக இருக்குங்க. இது ஹெர்பல் தான், அதனால் ஒன்றும் பண்ணாது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் சப்பாத்தி சுடுற தவா தான் வச்சுருக்கேன். நல்லா ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீடியமில் வச்சு நம்ம இந்த பீஸாவை வச்சிடலாம். இது கவர் வச்சு நல்லா காற்று போகாமல் நல்லா கவர் பண்ணிடலாம். ஸ்டவ்வை மீடியமில் வச்சு ஒரு 10 நிமிஷம், மிஞ்சி போனால் 15 நிமிஷம், 10 நிமிஷமே போதுங்க. அப்போ திறந்து பாருங்கள், உங்களுக்கு சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட்டாகி வந்திருந்தா வெந்ததுன்னு அர்த்தங்க. இந்த பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நமக்கு பீஸா ரெடிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணி விட்டு ஒரு லைக் போடுங்க.